நீதிமன்ற தீர்ப்பை அவமதிய திமுக அதை நடைமுறைப்படுத்தவில்லை. உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அதன் பிறகு என்ன தெரியுமா, நீதிபதியவே நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இன்றைக்கு எல்லோரும், பாராளுமன்றத்தில் இன்னைக்கு எல்லா எம்பிக்களும் 100க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார். அங்க ஒன்னும் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் அங்க யார் இருக்கிறாங்க? நரேந்திர மோடி இருக்கார். அதை விட அங்க யார் இருக்கிறா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். வா, இந்த கையெழுத்து போட்ட பேப்பர்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அந்த கையெழுத்து போட்ட பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா 107 நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா அந்த கையெழுத்தெல்லாம் மாறி மாறி போட்டிருக்கு. அதை என்ன பண்ணார் நம்ம அமித்ஷா அவர்கள்? என்ன பண்ணார்னா, இந்த கையெழுத்தெல்லாம் ஓங்க கையெழுத்து தானா, இதை முதல்ல சரி பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீதிபதி நீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது?